இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் விலகுன்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி தினத்தன்று எந்த முறையில் வீட்டில் பூஜை அறையில் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும். வீட்டில் எப்போதும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வீட்டு பூஜை அறையை எந்த முறையில் பராமரிக்கலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை நாள் மட்டும் இல்லைங்க, சஷ்டி என்று எந்த முறையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய கடவுள்னா முருகப்பெருமான் தான் நிறைய பேர் சொல்வீங்க. வாழ்க்கையில் இதுவரை எங்களுக்கு வெற்றியே கிடைத்ததில்லை, கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவித்து வரேன். வாழ்க்கையில் முன்னேற எத்தனை முயற்சி செய்தோம், முயற்சிகளில் தோல்வியில் தான் முடிவடையுதுன்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை நினைச்சு செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் சஷ்டி என்று வழிபடுங்க. நிச்சயம் உங்களை தேடி வெற்றி வரும். வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாட்டை மந்திரத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனின் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு முருகப்பெருமானை வேண்டி 6 முறை வளமாங்க. கோவிலில் விளக்கேற்றும் போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. கோவிலுக்கு செல்லும் போதே இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே காலையில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி வச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி முருகா நீயே துணை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீர வேண்டும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சொல்ல வேண்டிய முருகனுடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டிதா ஸ்ரீமி நமோ நம அருள்தாராய் எனக்கூடிய மந்திரம். இன்னொரு முறை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம அருள் தராய் ஏன்னா அருணகிரிநாதர் நமக்கு திருப்புகழில் எடுத்து சொன்ன ஜோதி மந்திரம் தாங்க இது. தூய மனதோடு விளக்கேற்றும் போது முருகனை மட்டும் மனதில் நினைச்சு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. எந்த அளவுக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் விலகிடுங்க. குறிப்பாக இந்த சஷ்டி என்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட தொடங்குங்க. தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றும் போது முருகப்பெருமானை நினைச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வீட்டில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்குவது ரொம்ப நல்லது. வீடு தாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்லது கெட்டத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு பகுதி. பூஜையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறும் அதற்கான தீர்வு என்ன, இந்த தவறுகளை நம்ம எப்படி திருத்திக்கிண்டா நம்முடைய வீடு சுபிட்சை அடையின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றும் போது தெரிந்தோ யாரும் தவறு செய்ய மாட்டோம், தெரியாமல் நம்மளையே அறியாமல் செய்யக்கூடிய தவறு தாங்க திருத்தங்களை நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மனதுக்கு நிறைவு தரும் விதமாக மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முறையை பின்பற்றுங்க, நிச்சயம் மாற்றம் உண்டாகும். முதல்ல உங்களுடைய வீட்டில் பூஜை பாத்திரங்களை துளக்கிட்டு அதை நன்றாக துடைத்து விட்டு முதல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்போம் இல்லை, அப்படி தீபத்தில் எண்ணெயோ நெய்யோ விடாமல் விளக்கிற்கு பொட்டு வைப்பதை விட பூஜையில் அந்த தீபத்தை அழகாக அமர்த்தி விட்டு அதில் நிறைவாக எண்ணெயை விட்டு அதன் பின்பு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு உங்களுடைய வீட்டுக்கு நிறைவான செல்வ வளத்தை தரேன்னு சொல்லிட்டு அப்படி பொட்டு வைக்கும் போதே விளக்கில் கீழ்ப்பக்கத்திலிருந்து மேல் பக்கமாக பொட்டை வைத்து கொண்டு போங்க. வாழ்க்கையில் ஏறுமுகமாக பாதை அமைன்னு சொல்லுவாங்க. எப்போதும் நீங்கள் விளக்குக்கு பக்கத்தில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது. விளக்குக்கு பக்கத்திலே பூ வச்சு தீபம் ஏற்றுவது உங்களோட வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இதே போல் தினமும் ஏற்றிய விளக்கு திரியிலோ தீபம் ஏற்றலாமான்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்மள பல பேர் வீட்டில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டிமார்கள் முந்தைய நாள் ஏற்றிய திரியில் நன்றாக திரித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய பழைய கருப்பு வண்ணங்களை எடுத்து விட்டு அதிலேயே தீபம் ஏற்றுவாங்க. அந்த திரி பார்த்திங்கன்னா சரியாக எரியவில்லைன்னு பட்சத்தில் தான் 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த திரியை மாற்றிப்பாங்க. இல்லை உங்களுக்கு தினந்தோறும் திரியை மாற்றக்கூடிய பழக்கம் இருந்தாலும் அந்த திரியை தினந்தோறும் மாற்றுவதில் தவறு ஒன்று கிடையாதுங்க.
மாற்றிய இந்த பழைய திரிகளை என்ன செய்வதுன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வீடுகளில் தோட்டப்பகுதி இருக்கும், அந்த இடத்துல கால்படாத இடங்களை போட்டுடுவீங்க. சில பேருக்கு குப்பையில் தான் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த திரியை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து குப்பையில் போட்டாலும் தவறு கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த திரிகளை ஒரு சிறிய கிண்ணத்தில் சேகரித்து வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் சாம்பிராணி தூபம் போடக்கூடிய நேரத்தில் இந்த திரியை தூபத்தோடு சேர்த்து போடலாங்க, ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக சில பேர் வீடுகளில் தொடர்ந்து தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். காலையில் ஏற்றி தீபமானது இரவு நேரம் வரை சில வீடுகளில் எரியும். சில பேர் வீடுகளில் 24 மணி நேரமும் தீபம் ஏற்றி வழிபடுவீங்க. இப்படி நீண்ட நேர தீபம் ஏற்றுவது தப்பு கிடையாது. இப்படி நீண்ட நேர தீபம் எரிந்து கொண்டு இருந்தாலே அந்த விளக்குக்கு நெய்வேத்தினமாக பானகம் வைப்பது நன்மையை தரும். பானகம்னா ஒரு டம்ளர் அளவு சுத்தமான தண்ணீரில் வெள்ளத்தை கரைத்து கொஞ்சம் சுக்கு தூள் போட்டு அதில் எலுமிச்சை பழச்சாறு விட்டு 2 ஏலக்காய் போட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைப்பதுங்க. இது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். நிறைய பேர் கோவிலுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்திக்கும் துர்க்கை அம்மனுக்கும் தீபம் போடுவது வழக்கம். தட்சிணாமூர்த்தி கோவில்களில் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதாக இருந்தீங்கன்னா தீப ஒளிச்சுடர் தட்சிணாமூர்த்தியை பார்த்தவாறு இருக்கணுங்க. தீபம் வடக்கு நோக்கி இருப்பது நல்லது. துர்க்கை அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து இருப்பாள். ஆகவே நீங்கள் ஏற்றக்கூடிய தீபச்சுடர் ஒளியானது நம்மை பார்த்து இருக்கணும். தீபச்சுடர் உங்களை பார்க்க வேண்டுங்க. கோவில்களை நீங்கள் இனி தீபம் ஏற்றினா இந்த முறையை பின்பற்றுங்க, ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி 1 நிமிடம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக சென்றதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளை சிறப்பாகி தந்த எம்பெருமானே, நாளைய விடிய போகக்கூடிய நாளும் எனக்கு நன்றாக அமையணும் இன்னும் மனதில் நினைச்சு கொண்டு ஓம் ஈஸ்வராய நமகா எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரித்து விட்டு தூங்க போங்க. காலை பொழுது விடிந்ததும் இன்றைய நாள் நன்ற நாளாக மாற வேண்டும்னு வேண்டுதலை வச்சு ஓம் கேசவாய நமகா எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரிங்க. தினந்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய நாளை தொடங்கி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நாள் நன்றாகவே தொடங்குங்க, எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த மந்திரத்தை இப்படி உச்சரித்தாலே 7 ஜென்மத்து செய்த பாவங்கள் எல்லாம் நிச்சயம் விலகிடுங்க. வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்? விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய முருகனுடைய மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். பூஜை அறையே நம்ம எந்த முறையில் பராமரிக்கலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய திருவுருவ படத்துக்கு உயிர் இருக்குதுன்னு நினைப்பு எல்லோரும் மனதில் இருக்கணும். அப்போது தாங்க அந்த இடத்தை அசுத்தமாக வைத்திருக்க மாட்டோம். அசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல உயிருள்ள மனிதர்கள் நாம் வாசம் செய்ய முடியுமா? அப்படிதாங்க தூசு தும்பு உள்ள இடத்துல இறைவனும் வாசம் செய்ய முடியாது. வாடிய பூவை நம் தலையில் சூடி கொண்டு இருப்போமா? அதே போலதான் தெய்வங்களுடைய உருவப்படத்துக்கு வாடிய பூ இருக்கக்கூடாது. தினந்தோறும் புதிய பூவை சூட வேண்டும். நம்மால் தினமும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதே போலதான் தெய்வங்களும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. தினந்தோறும் நெய்வேத்தியம் அவசியம். நம்மால் இருள வாழ முடியுமா? அதே போல தான் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் அந்த இடத்துல வசிப்பதாக நினச்சிக்கிண்டு நாம் எப்படி இறைவனை முறையாக வழிபட்டு வரோமோ அவ்வளவு வீட்டுக்கு அவங்க பூஜை செய்யும் இடத்துல நிச்சயம் தெய்வம் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இரவு நேரத்தில் பூஜை அறையை இருட்டாக வைக்காதீங்க. ஒரு சிறிய பல்ப் எந்நேரமும் எரிந்து கொண்டே இருக்கணும். 24 மணி நேரமும் தீபத்தை ஒளிர விட முடியாதவங்க பூஜை அறையில் சிறிய பல்பை எரிய விடுங்க, அது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் காலையில் உங்கள் வீட்டு பூஜை முடிந்த உடனே 9 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் கதவு இருந்தாலும் அதை சாத்தி வைங்க. அலமாரியில் பூஜை அறை இருந்தால் அதற்கு ஒரு திரை போட்டு மூடிடுங்க. மாலை நேரத்தில் 5 மணி அளவில் திரையை விளக்கிக்கலாம். பூஜை அறை கதவை திறந்து விட்டு 6 மணிக்கு தீபம் ஏற்றி இறை வழிபாடு மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் இறை வழிபாடு முடிந்ததும் மீண்டும் இரவு 9 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையினுடைய கதவை மூடிட்டு அடிக்கடி பூஜை அறையில் உள்ள போய் வருவதை தவிர்க்க பாருங்க. பூஜை அறையில் வசிக்கக்கூடிய இறைவனை எந்நேரத்திலும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. இறை வழிபாட்டை தவிர மற்ற நேரங்களில் பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை அறை அலமாரியாக இருந்தாலும் சரிங்க, அதை அடிக்கடி திறந்து மூடாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி என்று என்ன முறையில் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தீபமேற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் முருகனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.